வணக்கம். 12/1/2026 திங்கட்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சார்வத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். தடைகள் அனைத்தும் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய நாள். சர்வ சங்கடங்களும் விலகும். தொடர்ச்சியாக இருந்து வந்த உங்களுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்திலும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேர இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். சர்வ காரியமும் ஜெயமாகும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இரவு 10 மணிக்கு பிறகு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சதயம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பொறுமை அவசியம் தேவை. பூரட்டாதி சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். மனதில் உள்ள சிக்கல்கள் தெளிவாகும், சிந்தனைகள் விரிவடையக்கூடிய நாள். ஒவ்வொரு விஷயமும் மிக சிறந்த அமைப்பை உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களை, அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீன ராசி பலன். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே நேரம் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு வேளையிலும் கவனம் தேவை. பதற்றமோ வேகமோ கூடாது. உங்களுடைய ராசியில் வரக்கூடிய உத்திரட்டாதிக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் கவனம் அவசியம் தேவை. பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். ஒவ்வொரு வேளையும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கிவிடும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். உத்திரட்டாதி மனதுக்கு இனிய சாந்தமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் சற்று கவனம் அவசியம் வேண்டும். ரேவதி அனைத்து விதத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. நண்பர்களை, அடுத்ததாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசி பலனும் நட்சத்திர பலனும் பார்த்து வருகிறோம். ஒவ்வொன்றும் கோட்சார ரீதியாக பார்க்கும்